ரூபாய்க்காக என்னென்னலாம் இது கையை நீட்டினா 300 நான் தரமாட்டேன் காய். மெரினா பார்க்கு இது மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பெட்டை நீ எப்படி நீ கையில் வச்சு போட்டு அப்படி ஃபேமஸ் ஆயிருந்தா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. சார் இந்த ஆரோவல்னு ஒரு என் நண்பர் ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்தார். அதில் ஒன்றுமே இல்லை, வேடிக்கை கூட பார்க்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம், 1 டே ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியில் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத தான் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா பவனுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா நம்ம அச்சரப்பாக்கம்ல இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து போகோலேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கட்சியில் பார்த்தா போகோலேண்ட் வந்து பெர்மனெண்ட்லாம் க்ளோஸ் தான். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றத இதுக்கப்புறம் தான் போய் டிசைட் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து சண்டே மார்னிங் அவுட்டிங் கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் இவர் இருக்காரு பாருங்க, மாவட்ட செயலாளர். இவர் எங்க மணி பொதுமக்கள். எந்த மாவட்ட செயலாளர்? இப்போ நம்ம போற வழியில பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வர போறோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றது, இந்த ட்ரிப்பை பத்தி சொல்லடா. எங்க நண்பர் தினேஷ் தான் வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல. 2 நாள் ட்ரிப்பா பிளான் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்க பவர் அவர்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால 1 டே ட்ரிப்பா மாத்திட்டோம். எண்ட் ஆஃப் த டேல தான் தெரியும் இது எப்படி குட் ட்ரிப்பா இல்ல பேட் ட்ரிப்பான்னு. தினேஷ் அதை ஜூம் இன் பண்ணி வைக்க முடியாதா? அப்பதான் எல்லாரும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பக்கத்துல வச்சா மூஞ்சி ரொம்ப க்ளோஸ் அப் ஆகுது. ட்ரிப் அட்வைசரும் அவர் தான், டிரைவரும் அவர் தான், கிளீனரும் அவர் தான். நம்ம ட்ரிப்புக்கு எல்லா தடவையும் நல்லபடியா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட செகண்ட் ட்ரிப். மாசம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். முன்னாடி ஒருத்தன் பேசுறது வந்து லிப்சிங்க் ஆகிற மாதிரி தெரியும், ஏன்னா மைக் எங்க கிட்ட இருக்கு. இது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். மைக்க அது இல்ல, அதுவும் ஆன் பண்ணல. ஆரியாஸ் வந்து தேங்காய் பால் தினேஷ்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு தேங்காய் பால் எடுத்துட்டு வந்து அவனுக்கு முட்டி வலியே வந்துருச்சு. இது கிட்டலாம் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. மார்னிங் டிஃபன் வெரி வெரி நைஸ். சார் மைக் கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு. ரொம்ப வஸ்தா கேமரா பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சென்னையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். பஞ்சவடி ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன். இப்போ இது வரைக்கும் ஒரு 1500 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம். இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்ன்றதுனால எல்லாமே பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் டிஃபன் வந்து ஆரியாஸ்ல முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேல இப்போ பஞ்சவடி போயிட்டு இருக்கோம். இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் தான் பஞ்சவடி. நம்ம ட்ரிப் அட்வைசர் வந்து பக்காவா பிளான் பண்ணி கூட்டு போறாரு. இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து பஞ்சவடிக்கு வந்திருக்கோம். ஆஞ்சநேயர் டெம்பிள். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ வெளியிலேயே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் போட்டு இதாக வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் நீங்கள் வரீங்கன்னா ஒரு டெம்பிளை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே வந்து ஒரு டெம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி டெம்பிளாக வச்சுட்டிங்கன்னா மெஜாரிட்டி டூர் நாங்கள் போகிற டூர் எல்லாமே கேன்சல் ஆகாமல் கரெக்டாக போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். இப்போ நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம உள்ளூர்ல பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் ஸ்பெஷலு. இது வந்து பெரிய ஆஞ்சநேயர் இருப்பாரு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து இந்த ஆஞ்சநேயரை பார்க்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இப்போ வந்து மேல தளம் இருக்கு, ஆனா வந்து உண்மையாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கோயில் வெளியில இருக்கோம். இந்த வெளியில எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்மளோட ஒன் ஆஃப் த ரைசிங் விளாகர் அவர்கிட்ட கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் சொல்லுவோம். மன திருப்தி, ஒரு மன நிம்மதி எல்லாமே கிடச்சிது இந்த கோயிலில். பஞ்சமுகம்னு சொல்கிறது நீங்கள் வந்து பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு லைவாக இருக்கும். அதே மாதிரி பிரசாதமும் சுட தராங்க. எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வர பிரசாதம். வந்து பார்த்துருங்க எப்படியாச்சும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரோவில் விசிட்டர் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். ஹெவி ரெயின் இல்லை, லைட்டாக தான் ரெயின் ஆகுது. நல்ல கிளைமேட்டு. இப்போ இதான் நம்ம ரூட்டு. பார்த்துங்க எவ்வளோ இயற்கை நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறது. சிங்கிள் ரோடு தான், கொஞ்சம் பார்த்தே வாங்க, ஓவர் ஸ்பீடில் போகாதீங்க. மற்ற ஊரில் எவனா ஆரோவிலே போனோம். இப்போ நம்ம வந்து ஆரோவில் வந்திருக்கோம். ஆரோவில்ல செம்ம மலை. டேய் தோருக்கு பர கிவி. இப்போ நம்ம ஆரோவில் வந்திருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு, கார் பார்க்கிங்க்கு. பைக்குக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் சென்டர் சொல்லிட்டு நீங்கள் மேப்பில் போட்டுட்டு பார்த்து கூகுள் மேப்பு கரெக்டாக காட்டாது. நீங்கள் அந்த ரோட் பிளாக்லலாம் பார்த்து தான் வரணும். ஸோ இப்போ பாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அது அங்கே ஒரு கிவி இருக்குது. இவ்வளோ தூரம் 150 ரூபா, சாரி 2000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு கிவியை தான் நாங்கள் இப்போதைக்கு பார்த்தோம். அவரே, இப்போ இந்த ஆரோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த ஆரோவல்னு ஒரு என் நண்பர் ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்தார். அதில் ஒன்றுமே இல்லை, வேடிக்கை கூட பார்க்க முடியாது. மலையில் நனைஞ்சு வந்து இதாக தான் போச்சு. அதுவும் கிட்டேயும் விட மாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் ஆனால் கிட்ட போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா குழந்தைங்க வந்தாங்க பக்கத்தில் பார்க்கலான்ட்டு. பட் ஆனால் பார்க்க முடியல. சனிக்கிழமை தான் திறப்பாங்கன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு சொன்னார். இவங்க மூஞ்சே எடுக்கல, வயிற்ற வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்ப்போம். வந்ததுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். வேடிக்கை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. என்ன வேடிக்கை பார்த்தீங்க? பாருங்க, மானா ஓடிச்சு. அந்த இதுதான் பார்க்க முடியும், வேற என்ன வேடிக்கை தான் பார்க்க முடியும். கிணறு, அதுக்கு நடுவில் சுற்றி கிணறு மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. என்ன வெட்டிருக்காங்க? தாமரை பூ மொட்டு அந்த மாதிரி கான்செப்டில் இது கட்டியிருக்காங்க. அப்படியா? யார் சொன்னா? ஓ, சொல்லுங்க. தாமரைப்பூ மொட்டுன்ற கணக்கில் கட்டியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வேலூர் பக்கத்தில் தங்க கோயில் இருக்குல்ல, அதே கான்செப்ட் போடட்டும், பரவாயில்ல. எதுல வந்து மூஞ்சி வருதா, அவ்வளோதான். வரும் மச்சான், நீ ஏன் கலப்புற? பவர் என்ன பண்றானா, அந்த ஜூம் அவுட் வச்சுட்டு அதை குளோபை மட்டும் ஜூம் இன் பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்ல, நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி பேசுகிறேன். நல்லா இருக்கு. இந்த தாமரை பூ மொட்டு மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கான். அதுதான் இந்த செய்திகளுக்காக சன் நியூஸ்ல சரவணன் 1968 கட்டப்பட்டது. சதீஷ், இப்போ அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? சார், இங்கே ஒரே மழையா இருக்கு சார். சொல்லுங்க, நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் கலவரமா இருக்குங்க ஐயா. எங்க கூட ஒரு ஞாபகம் கை கட்டு அப்படியே திரும்ப. ஓகே, எங்க கூட வந்து ஏமாந்த நண்பர்கள் இங்க இருக்கும் பாருங்க, மன வருத்தத்துல இருக்காங்க. வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க, தவிர வேற எதுவும் பண்ண முடியல. இதே தான் என்னோட ஒப்பீனியனாகவும் இருந்தது. இது வந்து உள்ளே ஏதாவது அலோவ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் உள்ளே எதுவும் அலோவ் பண்ணாமல் இது வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி இதில் என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸோ நீங்கள் யாராவது இது உள்ளுக்குள்ளே போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டிசப்பாயின்ட்லேருந்து முடிஞ்சுட்டு அடுத்ததாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா ஆரோவல்ல பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு இயற்கையோடு நம்ம வாழ்கிறதுக்காக ஒரு இடத்த கூட்டு போகிறாப்புல. அதான் நம்ம கருடா பார்க். அப்புறமேல வந்து இங்கே பக்கத்துலேயே போட்டும் இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கேட்போம், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு, கொஞ்சம் முன்னாடி போடாது, நீங்கள் கேட்கலாம். பெரிய லேக்காக இருக்குது. பெரிய லேக் தான். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே பாருங்க, இப்போ ஒரு லேக் ஒன்று காட்டுறேன். இதுதான் நம்ம அடுத்து போக போகிற லேக்கு, ஓசாடு லேக். லேக் அப்படின்னு கூகுள் மேப்ல போட்டிருக்கு. நல்லா இருக்கு. போட் ஹவுஸ் இருக்கு, இல்ல போட் ஹவுஸ்னு சொன்னாங்க. போட் ஹவுஸ் இருக்கு, ஒரு போட்டையும் காணோம் இது வரைக்கும். இப்போ நம்ம இந்த கருடா பார்க்குக்கு போகிற வழி இதுதான். கருடா பார்க்கில் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு vlogல கன்வே பண்ணுறோம். போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கருடா பார்க் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போகோலேண்ட் இருக்குது. ஆனால் போகோலேண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ வந்து கருடா பார்க் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கருடா பார்க்குக்கு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாத்து, இதை பாருங்க, இதுதான் வாத்து. 300 ரூபா, சரிங்களா? 300 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. இந்த 300 ரூபாய்க்கு நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்றது தான் இருக்குது. குட்டாண்டான் டக்கா, எல்லாருமே வாத்து தான். இங்கே ஏதோ பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் நம்ம பார்க்கல. 300 ரூபாய்க்கு எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கேன் நான் இங்கே இருக்கிறவங்கள. இப்போது ஏதோ டக்கு மணி மான் இருக்கு. குன்றத்தூர் போனால் ஆற்றுக்கறி வேணலாம். குன்றத்தூர் போனால் வாத்துக்கறியா? ஆமாம் ஆமாம், ஆற்று பண்ணேன்.
இங்கே பாருங்க பறக்கும் குதிரை. இதில் போனால் நம்ம யூனிகானுக்கு மேலே குச்சி இருக்கும், அதை கழட்டி கீழே வச்சுட்டாங்க. வேட்டுன்னு போட்டிருக்கு. சுற்றிட்டெல்லாம் வரணும் போல இருக்கு. அப்படியா? போ அங்கே இருக்காங்க பாரு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். போகலாம். யூடியூப்பில் 4Kல பார்த்தா எவ்வளவோ நல்ல வீடியோஸ்லாம் வரும். மீனுக்கெல்லாம் கூட்டு போகலான்னு சொல்லுவிய. சொட்டி கூட கழுவுல. இங்கே போய் ஆமாம் இங்கே மணி ஆமாடா. உங்களுக்கு டோட்டல் தர்ஷன் நகர் போனால் சும்மா சுற்றிட்டு இருக்குது. நம்ம இதில் குளத்தூரில் பார்க்காதாமையா அப்படி கேட்டாரு. நீங்கள் நிஜமானே வாங்க அப்படி சும்மா பார்த்துட்டே போகலாம். ரொம்ப நின்று பார்த்துட்டு டேய் பொறுமையா பாரா. ஞாயிற்றுக்கிழமை தட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து தண்ணியில் போனால் பார்த்துருவேன். அப்படியே வர ரசிச்சுட்டே வா. மீன் பேர் கூட போட மாட்டாங்க என்னென்ன மீனுன்னு. நம்மளா நானெல்லாம் பண்ணேன். நம்மளே ஏண்டா நம்ம என்ன மீன் என்ன ஒன்றுமே வச்சா ஏதோ எலி குஞ்சு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் எலி குஞ்சே காணாம். எலி இருக்கிறது சரவணா மயங்கிட்டான். என்னடா சரவணா இம்ப்ரெஸ் ஆகிட்டியா ரொம்ப? லைட்டு கூட போடல பாறேன். அதாவது ரிவ்யூலலாம் கரெக்டாக தான் போடுறானுங்க. உங்களை மாதிரி ஷூ கொண்டு படுத்து வரவனாலும் என்ன பண்ண முடியும்? என்ன ஃபிஷ்ஷு? ரிட்டர்ன் அப்படியே அங்கே ஒன்றும் இல்லை ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏய் தோ பாரா, இங்கே பாரா, கீழே இருக்கு பாரா. கேட் ஃபிஷ் தான் அது. வேற என்ன வந்து லைட் அடிச்சு பார்க்கணும். நீ மீன் லைட் அடி பார்க்குறேன். இங்கே போகிற வச்சா லைட் ஹோல்டர்லாம் இருக்கா? லைட் தானே போடாமல் அது இன்னும் நல்லா திண்டு தூங்கி இருக்குது. திரும்ப வாங்க இருக்கா? வாவா இந்த சைட் பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கிறப்போ இவ்வளோ நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணலை. இங்கே வா சங்கரா மீன். சங்கரா மீனா எங்கடா? கோல்டு பிடிச்சிடா. ஆரம் இல்லை. ஆனால் ஒன்று கூட 3 வருஷம் ஆகிட்டு 10 வருஷம். ஆமா எப்படி தாயை போல புள்ள அப்பா போல புள்ள இருப்பான். இங்க கூட ஒரு டாங்கி வந்து அது என்ன ஏன் தெரியுமா கூட்டம் வரல? இதுதான் குயிக் கார்ப் ஃபிஷ் ஃபீடிங் சென்டர். கீழே கிடக்கும் அது தண்ணியில். கோழிக்காக்கு உள்ள போட்டாலும் நல்ல வேலை நினைச்சேன். அலங்கார பந்தடி குழந்தைங்கெல்லாம் வந்து விழுந்துடாதுங்க. ஏன்டா கோழிக்காக்கு பசியில் போடுறேண்ணா. பொரி பாக்கெட் வாங்கி வந்தால் போட்டுருக்கலாம்டா. இதோ பாருங்க, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சில வெளிலேருந்தே பாரு. உள்ளே போகாதடா. மெயின்டைன் சரியா? பாசனைன்னு சொல்கிறத விட நாற்றடிக்குது. பப்பி பிளேயிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. ஆனால் பப்பியை தான் காணோம். 300 ரூபா மொத்தம் 1200 ரூபா. டீசலுக்கு 1500 எல்லாம் போட்டு. ஆமாம் நான்லாம் சத்தியமாக இல்லைன்னா சேர்க்கவே கூடாது. நான் சொல்லியே அமிச்சேன். இது எவனுமே அப்போஸ் பண்ணல. நான் ஆரம்பத்துலேருந்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஓகேவா? நான் 300 நான் தரமாட்டேன் காய். நீங்கள் வேணால் அவனுக்கு நிறைய வியூஸ் பார்த்து அவனுக்கு மானிட்டைசேஷன் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் எதாவது கூப்பிட்டு
இங்கே வர்றா எங்கே தெரியலடா. ஏய் சி வா சும்மா வெயிட் பண்ண. நான் சரவணா நான் எந்த பொண்ணுன்னு சொன்னேன். எங்கே பாரு இப்போ நீ அந்த கழுத்தில் இந்த பறவை எல்லாம் நிற்க வைக்கிற மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தியா? அப்படிலாம் இருந்தால் இங்கே வந்து செம்ம க்ரௌடு இருக்கும். அது மாதிரிலாம் எப்படி உனக்கு பண்ண விடுவான்? வெளியே கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம கிளம்பி போகிறதா? இப்போ லாஜிக்கான யோசி அந்த கொடைக்கானல் ஊட்டி சொல்லலாம் அந்த மாதிரி பார்க்கில் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்ஸ்டா பார்க்கு இது மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பெட்டை நீ எப்படி நீ கையில் வச்சு போட்டு அப்படி ஃபேமஸாக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அதனால் போய் பாம்பு பிடிக்கிறோம்டா கழுத்தில் ஒரு பார்க்கும். இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கண்டிப்பாக ஏமாத்துவதா இந்த இருக்குடா இன்னும் நிற்க வைக்கிறானுங்களா? பவுலா வாங்க டேய் வந்தீங்களா? இது ஒன்று தான் நல்லா இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலையே இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பறவைகள் வந்து நல்லா வந்து உட்காரும், நல்லா இது பண்ணோம். கீழே கொஞ்சம் பார்த்துருங்க. இல்லை உங்களுக்கு அங்கே பாருங்க இவ்வளோ இருக்கும். இந்த இப்படி கையை நீட்டி இப்படி வச்சோன்னா இங்கே பாருங்க, இது கையை நீட்டினோன்னா எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இது ஒன்று தாங்க நல்லா இருக்கு. இந்த 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 பறவையை இப்படி சாப்பிட வைக்கிறதுக்கு மக்கா வந்துருச்சுடா. மச்சா சார் புறா 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 எப்பா 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 பின்னாடி போயிடுறா. தினேஷ் நீ கொடுத்த 300 ரூபா இது ஒத்துறா, நீயே கட்டிடுற எல்லாத்துக்கும் காசு. மணி ஓண்டா மணி மணி அப்படியே 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 சூப்பரா மணி கெத்துறா நீ. ஐயோ மச்சான் டேய் மச்சான் உனக்கு தான் உன் தொப்பல்லாம் நிற்க வருது. செம்மையா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ 300 ரூபா தராட்டி அவனுக்கு 300 ரூபா தெரியா? ஓகே ஓகே 300 ரூபா பவர் டக்குனு ஃபோட்டோ எடுக்கலாமா? 2 இருக்கு. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படியே அங்கே பார் மணி கெத்து கெட்டு நீ டக்குனு வீடியோ தான் எடுக்கிறேன்டா. எடுத்துட்டு அப்படியே சைடில் ஃபோட்டோ எடு. நல்லா இருக்கா தம்பி? என்ஜாய். மாவனே இனிமேல்ட்டு அவனாவது 300 ரூபாய் தர மாட்டேன்னு சொல்லுவீங்க. எடுத்துட்டா அவர் அவனை உன் ஃபோன்லேருந்து எடுறான். அவனுக்கு ஒன்று ஏதோ வருது. நல்ல அருமையாக இருக்குதுடா. ஆனால் இதுக்கு 300 ரூபா வேஸ்ட்டுடா. தலையில் வச்சதை பற்றி பார்த்தீங்க. இப்போது இது எல்லாமே கையில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டல் கொடுப்பாங்களா? ஆமாம் கையில் கொடுப்பாங்க. சுகர் கிளைடர் டோருக்கு போடுறா. இதெல்லாம் கையில் வந்ததுன்னா அப்படியே பறந்துக்கினே வரும்டா. பறந்துட்டு வரும், நம்ம கையிலே வரும். இப்போ அவர் இருக்கிறதுனால வெயிட்டிங். இப்போ அவர் வந்தார்னா பாம்பு எங்கே இருக்குங்க? பாம்பு யாரா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் பயந்துறேன். பார்த்து என் நண்பன் பாம்பை பிடித்திருக்கிறான். இப்படிதான் இருக்கும். அது வாட்டுக்கு 7 இருக்குது. 7ஓட வாகனத்தை 7 பிடிச்சிட்டு இருக்காப்புல. ஜம்முன் இருக்காப்புல. வேறு யாராச்சும் பிடிக்கணும்னா என் நண்பர்கள் பிடிப்பாங்க. இப்போ மணி நான் பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை. ட்ரை 7 இருக்குண்டா அது வாட்டுக்கு. அவர் இருக்கார் எதா இருந்தாலும் அண்ணன் பார்த்து கீழே போடாத. ஓகே ஓகே நம்ம மூஞ்சை காட்டுறா. பயத்துல பிரச்சனை இல்லை. சும்மா நார்மல். நார்மல் தான் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா. சரி ஓகே நெக்ஸ்ட் போ. நெக்ஸ்ட் வாங்க நெக்ஸ்ட் யாரு?
கீழே விட்டு போகாத. பாரு அவனை எதுவுமே பண்ணாத. பாருங்க நண்பர்களே, நம்மளும் சிவனோட இதை பிடிச்சிருக்கோம். அதான் அருமையா இருக்குது. ப்ரோ பாம்பு எதுவும் கையில பண்ணிடுச்சு. எத்தாச்சுடா ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிருக்க கைய. ஏடா எல்லாம் பண்ணுவேன். உண்மையா நல்லா இருக்கும்டா. என்ன மேலே வைப்பீங்களா? நம்மளோட 300 ரூபாய்க்காக என்னென்னலாம் பண்ணோம். திரும்ப ஐயோ திரும்புடா. என்ன பண்ற? என்ன பண்ண சொல்ற? திரும்புடா. வேற மாதிரி தெரியுது அதுக்கு. திரும்புடா. ஊருது ப்ரோ. இல்ல ப்ரோ நிக்காத. திரும்புடா. நிக்கிறதா இருக்காடா. திரும்புடா. திரும்புடா. ஓகே. இப்ப திரும்ப இப்படி திரும்பி அப்படியே போஸ் கொடு. தலையை மட்டும் திரும்பி போஸ் கொடு. பயத்துல ஓகேவா? எனக்கு சும்மா ஓகேவாடா? நீங்க 500 ரூபாய்க்கு கேட்டாலே நான் 2 வேலைக்கு நான் வர்றேன். போதும் குத்துது. ஆமா என்னடா பண்ற? நகை மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் ஒண்ணும் பண்ணாதடா. நான் நிக்கிறவா. ஓகேவா? போ. ஓகேவா? நான் ரிஜிலே பாத்துட்டடா எஸ்டர்டே நைட். கொத்தும் வந்து கொத்திடுச்சுன்னா நம்ம கைஸ் நம்ம கருடா பார்க் பார்த்தாச்சு. ஆக்சுவலி சொன்ன மாதிரி போகோ லேண்ட் வந்து க்ளோஸ்ட்லாம் கிடையாது, பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட்லாம் கிடையாது. யாராவது ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்க கூகுள் மேப்பை பார்த்து நம்பி ஏமாற வேணாம். ஆள் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணல. ஆனால் பட் வந்து போகோ லேண்ட் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் இந்த கருடா பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தெரியலை. ஒரு 150 rupees 100 rupeesக்கு இது ஒர்த்தான பார்க்கு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பறவைலாம் வந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சவடி போட்டோம், ரெண்டாவது வந்து ஆரோவில் போட்டோம். இந்த ஆரோவில் தான் வந்து எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் டோட்டலாகவே வேற. அதனால அது டிசப்பாயிண்ட் ஆனதால இப்போ இந்த கருடா பார்க் கூட எங்களுக்கு ஓகேஷா இருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக ஒரு 6 o'clock 7 o'clockலாம் நாங்கள் திரும்ப சென்னை ரீச் பண்ணோம். இவனே செஞ்சி ரிவர் பக்கத்துல செக் டேம்னு சொல்லி ஒன்று இருக்கு. இவனே அதுக்கு வேணா போயிட்டு போலாம்டா. மயிலம் எப்படி லேட்டாக இருக்குல்ல. மயிலத்துக்கும் செஞ்சுக்கு எவ்வளோ தரும்னா? இது இருக்குடா 4.5 கிலோமீட்டர் இங்கே டேமு. பிள்ளையார் குப்பம் செக் டேமு போடு. பார்க் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் டைரக்ஷன் போட்டுக்கோ. ஃப்ளோ இல்லைன்னா நம்ம போய் நம்ம பார்க்கலாம். ஜாலியாக கொஞ்ச நேரம் இறங்கி நின்று இந்த காலெலாம் அழுக்காயிருச்சு, கழுவிட்டு போயிடலாம். தண்ணி இருந்ததுன்னா இறக்க மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன், தண்ணி அதிகமா இருந்ததுன்னா இறக்க மாட்டேன். அது ஓகேவா? எனக்கும் பயம் தான். தண்ணி அதிகமா இருந்தா யாரையுமே இறக்க மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் பர்சன்னா அது அவர் தான் பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து ஆரோவில் போகணும்னு சொன்னார். அவர் தான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி தான் இப்ப கத்துனாரு வந்து மேல பண்ணும்போது. ஸோ வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருடா பார்க் வரலாம், சின்ன பசங்க வச்சிருந்தீங்கன்னா வரலாம். பட் 300 rupees சார்ஜ் பண்றாங்க. ஒரு நல்ல க்ரௌடா இருக்கிற ஏரியாவில் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பறவைகள்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து காலியா இருந்ததுன்றதுனால எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி சில அனிமல்ஸ்லாம் இருக்கு. குழந்தைங்க ஒரு 10 வயசுக்கு மேல இருக்க பசங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பிடிச்சி ஸ்னேக் இருக்குது, அப்புறம் அந்த லெசார்ட் இருக்குது பெரிய சைஸ், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இவர் தான் அந்த லெசார்டு ஏதோ பண்ணிச்சு. It's one of my bad day. So இதான் ஓகே. Let's close this vlog guys. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, டேய் வாடா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு டேம் இருந்தது. அதாவது கருடா பார்க்லேருந்து பக்கத்தில் ஏதோ டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டேமை தான் நம்ம தேடி போகிறோம். இது வந்து பக்கத்துலேயே ஒரு 2 kilometersக்குள்ளே ஒரு ஊர் பக்கமாக வந்துருந்தது. ஸோ இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க பார்க்கலாம். போயிட்டு திருப்பி நடந்து வர போறியாப்பா ஒரு சும்மா? இதோ பாருங்க, இங்க ஆக்சுவலி தண்ணி வந்ததுன்னா இந்த மேலே வந்து இந்த இடத்துலலாம் தண்ணி வரும். ஆனால் இப்போ தண்ணி இல்லை அப்படின்றதுனால இங்கே வந்து தண்ணி இல்லை. ஒண்ணுமே இல்லை பாரு, அவ்வளோ தூரம் நடந்து போகணும். தண்ணினா கீழே இறங்க வேண்டாம் பாருங்க,
ஸோ இதுதான் ஸோ வந்ததில் இதுவும் ஒரு ஏமாற்றம். அரிச்சிட்டு போயிருச்சு. டேமு மொத்தமாக அரிச்சிட்டு போயிருக்குல்ல, உடஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க, ஆமாம் இதோ பார் அந்த இடத்துல வலிஞ்சு மேலே போகும், அதே உடஞ்சி போய் கிடக்கு. சதீஷ் எப்படி இருந்தது? சதீஷ் எப்படி இருந்தது? எப்படியோ ஆரம்பித்த ட்ரிப்பு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரிப்புக்கு நிறையா சொதப்பல்கள் இதெல்லாம் இருந்தாலும், நிறையா வேஸ்ட் ஆஃப் மணி இருந்தாலும், கடவுளை ஆரம்பிக்கும் போதும் கடவுளை தான் பார்த்தோம், முடிக்கும் போதும் கடவுளை தான் பார்க்குறோம். ஆரம்பிக்கும் போது ஐயா ஆஞ்சநேயரை பார்த்தோம் பேச்சுலரை, முடிக்கும் போது கல்யாணம் பண்ண நம்ம முருகன் ஐயாவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம கூட 2 பேச்சுலர் பசங்க இருக்காங்க, 4 பேச்சுலர் பசங்க தான், 2 இப்போ முரட்டு பேச்சுலர். அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்தால் நல்லா இருக்கும். முருகன் தான் ஏதாச்சும் பார்த்து வழி விடணும். அவனுக்கும் அப்படியே 2வது கல்யாணம் எதிர்பார்க்கலாம், அப்ளிகேஷன் போட்டிருக்கான். ஆண்டவன் சித்தம் இருந்தால் எதுவே நடக்கும். அதுக்கு நான் எதுவும் குறை சொல்றது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், ஐ மீன் கிண்டிக்கு ரீச் ஆகிட்டோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோடா செலவு பண்ணோம் நம்ம? 4400 ஒன்லி. 4400 ருபீஸ் இன்க்ளூடிங் டீசல், சாப்பாடு எல்லாமே சேர்த்து 4400. ஆரோவில் மட்டும் தான் டிசப்பாயிண்ட் ஆகுது. மேபி எங்களுக்கு அது வந்து என்னப்பா சென்னையில இருந்து காலையில வ்ளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மச்சா சொன்னால் ஆரோவில் மட்டும் எங்களுக்கு பர்சனலாக சூட் ஆகலை. பட் மற்றபடி வந்து எங்களுக்கு மற்ற ட்ரிப் எல்லாமே வந்து இது வந்து ஒரு ஹோலி ட்ரிப்பாக மாறிடுச்சு. அன்பிளான்ட் ஹோலி ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் பிளான் போட்டு எந்த விஷயமுமே சரியாக நடக்கலை. ஆனால் சரியாக நடத்துக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்க்கெலாம் போனோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1100 ருபீஸ் ஆச்சு. ஒரு காரு, டீசல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன், சாப்பாடு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது. நம்ம கூட வந்த குட்டி விலாகர்கிட்ட கேட்போம் எப்படி இருந்ததுன்னு. நம்மளை எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாவே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு இறக்கி விட்டாரு. சேம் டைம் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 1 டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக ஒரு 3 கோயில் பார்த்தோம். பிளானே கிடையாது, ஆனால் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் கடவுளோட திரும்ப தான். அதே மாதிரி நாளைக்கு நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு நல்ல பிளான்டு ட்ரிப் ஒன்றோட உங்களோட சந்திக்கிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.